ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செப்டம்பர் 30 நாம சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். அதாவது இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேஷன் டே. ஐநா சபை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த ஐநா சபையில ஒரு முக்கியமான அங்கம் அப்படின்னு சொல்லணும்னா அது இந்த மொழிபெயர்ப்பு தான். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐநா சபை அப்படிங்கிறது 1945ல தொடங்கப்பட்டுச்சு. அது ஸ்டார்ட் பண்ணப்பட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 1946 ஐநா சபைக்கு 5 அபிஷியல் லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னு அறிவிச்சாங்க. அதாவது இங்கிலீஷ், பிரெஞ்சு, ரஷ்யன், ஸ்பானிஷ் மற்றும் சைனீஸ். இது 5 தான் ஐநா சபையில அபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா ஒரு மொழியில இருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ இல்ல அங்க எடுக்கக்கூடிய தீர்மானமோ மற்ற மொழிக்கு மாற்றப்படணும் அப்படிங்கிறப்போ இந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப இன்றியமையாத பங்கா இருக்கு. இந்த மொழிபெயர்ப்பு பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல அங்க ஒரு டிரான்ஸ்லேட்டர் ரொம்பவே அவசியம். சோ அப்படிப்பட்ட டிரான்ஸ்லேட்டர்ஸ கௌரவிக்கும் விதமாரா ஐநா சபை இந்த நாளை கொண்டு வந்தாங்க. சரி, உடனே கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. எந்த ஒரு விஷயத்தோட முக்கியத்துவத்தை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தோட முக்கியத்துவத்தை நாம புரிஞ்சுக்கிறதுக்கோ நமக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும். சோ ஐநா சபை 1946ல அபிஷியல் லாங்குவேஜ் அனௌன்ஸ் பண்ணாலுமே 2017 தான் இந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கு ஒரு தினம் வேணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு 2017 செப்டம்பர் 30 இந்த தினத்தை நாம கொண்டாடிட்டு இருக்கோம். மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது அங்க மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. நம்மளோட டெய்லி லைஃப்லயும் இந்த மொழிபெயர்ப்பு ஒரு பங்கா வகிச்சுட்டு வருது. எப்படி அப்படின்னு தானே கேக்குறீங்க? நாம பார்க்கக்கூடிய திரைப்படத்துல இருந்து, கேட்கக்கூடிய பாடல்கள்ல இருந்து, இவ்ளோ ஏங்க இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய கொரியன் சீரீஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே மொழிபெயர்ப்பு ஒரு முக்கியமான அங்கம் தான். அது மட்டும் இல்லாம நாம படிக்கக்கூடிய புத்தகங்களையும் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். இன்னைக்கு நாம இன்னொரு சிறப்பான விஷயத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாய் திருச்சபையானது இன்னைக்கு புனித ஜெரோமோட திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கு. சரி, புனித ஜெரோம்க்கும் இந்த டிரான்ஸ்லேஷனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த புனித ஜெரோம் தான் திருவிவிலியத்தை ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி கிரேக்க மொழியிலிருந்து லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்த்தாரு. அப்படி அன்னைக்கு அவர் செஞ்சதுனாலதான் இன்னைக்கு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய சாமானிய மனுஷனும் திருவிவிலியம் அப்படிங்கிற விஷயத்த அவங்களோட சொந்த மொழியில வாசிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ புனித ஜெரோம்க்கும் மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் வெரிதாஸ் தமிழ் பணியின் சார்பா மிகப்பெரிய நன்றிகள். சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாள் பத்தின சிறப்பான விஷயத்த நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜூடித் லூகாஸ். இது வெரிதாஸ் தமிழ் பணி. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.